நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள். வணக்கம். அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களே இப்போது நடைமுறைக்கு வந்துள்ளது. திமுக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்னும் வரவில்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். திருவள்ளூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், திருவள்ளூர் தொகுதி அதிமுக கோட்டை எனவும், அதிமுக வலிமையான இயக்கம், 210 இடங்களை கூட்டணி வெல்லும் எனவும், அதற்கு இந்த இடமே சாட்சி என பேசினார். அதிமுக கூட்டணிதான் வெற்றி கூட்டணி என அதிமுகவை பார்த்து ஸ்டாலின் பயப்படுகிறார் எனவும், திமுக கூட்டணி பலவீனம் ஏற்பட்டுள்ளது எனவும், காங்கிரஸ் வேறு ஒருவருடன் கூட்டணி பேசி வருகின்றனர் என தெரிவித்தார். திமுக கூட்டணியில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது எனவும், அதிமுக 210 இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கும் என, போதை, கஞ்சா விற்பனை, திமுக அரசு அதனை தடுக்க வக்கில்லை எனவும், போதைப் பொருள் நடமாட்டத்தால் மக்கள் நிம்மதியாக இல்லை எனவும், இதனை அரசு கட்டுப்படுத்தவில்லை எனவும், திறமை இல்லாத பொம்மை முதல்வர் ஸ்டாலின் என விமர்சனம் செய்தார். மேலும் ஸ்காட்லாந்துக்கு இணையான காவல்துறை இப்போது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது எனவும், திருத்தணி ரயிலில் வட மாநில இளைஞரை இளைஞர்கள் தாக்குகின்றனர் எனவும், சட்டமன்றத்தில் வாய்ப்பு கொடுக்காததாலேயே பொதுவெளியில் பேசுகிறோம் என, சட்டமன்றத்தில் நேரடி ஒளிபரப்பு செய்வதில்லை, எதிர்க்கட்சித் தலைவர் பேசுவதை ஒளிபரப்பவில்லை என திமுக அரசு கொடுத்த 525 வாக்குறுதிகளில் 4 ஒரு பகுதி கூட நிறைவேற்றவில்லை. இதற்கு கம்யூனிஸ்ட் கட்சியே சாட்சி எனவும், அதிகம் பேர் கல்வி கற்றது அதிமுக ஆட்சியில்தான் எனவும், 210 அரசு பள்ளிகள் திமுக ஆட்சியில் மூடப்பட்டுள்ளன எனவும், தில்லு, திராணி, தெம்பு இருந்தால் சட்டமன்றத்தில் ஜனவரி 20 ஆளுநர் உரையை நேரடி ஒளிபரப்பு செய்ய முடியுமா எனவும் கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் 96 அரசு கல்லூரிகளுக்கு முதல்வர்களே இல்லை எனவும், அதிமுக ஆட்சியில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்ததாகவும், திருவள்ளூரிலும் மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்ததாகவும், 10 ஆண்டுகளில் 6 மருத்துவமனைகள், தம்முடைய ஆட்சியில் 11 மருத்துவக் கல்லூரி என 17 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்ததாகவும், ஆனால் திமுக ஆட்சியில் ஒரு மருத்துவக் கல்லூரி கூட இல்லை எனவும் தெரிவித்தார். இந்தியாவில் உயர்கல்வியில் தமிழகம் 2019-20 ஆண்டுகளில் முதலிடம் பெற்றதாகவும், உள்ளாட்சியில் மட்டும் 140 விருதுகள் பெற்ற ஒரே ஆட்சி அதிமுக ஆட்சிதான் எனவும், அதிமுக ஆட்சியை பற்றி பேச மு.க. ஸ்டாலினுக்கு அருகதை இல்லை என, இந்தியாவிலேயே கடன் வாங்கி சாதனை படைத்த அரசு திமுக அரசுதான் எனவும், பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குகிறார்கள், 4½ ஆண்டுகளில் டாஸ்மார்க்கில் 2200 கோடி ஊழல் எனவும், அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இடி கொடுத்த அறிக்கைக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், ஒப்பந்த செவிலியர்கள் நிரந்தரமாக்கப்படுவர் எனவும், நடுக்கடலில் பேனா வைக்க நிதி உள்ளது, மக்களுக்கு நிதி இல்லை என்கின்றனர் எனவும், 28 மாதங்கள் உரிமை தொகை கிடப்பில் போட்ட நிலையில் அதிமுக அழுத்தம் கொடுத்ததால் 1000 ரூபாய் கொடுத்தனர், தற்போதும் நிபந்தனைகளை தளர்த்தி ஓட்டுக்காக விடுபட்டவர்களுக்கு ரூபாய் 1000 தர உள்ளனர் எனவும், அதிமுக ஆட்சியில் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு ஆடு மாடு வழங்கப்பட்டது, அது மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் வழங்கப்படும் எனவும், மீண்டும் அதிமுக ஆட்சி கட்டிலில் அமரும் போது பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் வழங்கப்படும், மணமகனுக்கும் மணமகளுக்கும் பட்டு வேட்டி பட்டு புடவை வழங்கப்படும் எனவும், அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை இப்போது நடைமுறைக்கு வந்துள்ளது. ஆனால் திமுக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்னும் வரவில்லை எனவும், 100 நாள் வேலையை 150 நாட்களாக உயர்த்தப்படும் என திமுக கூறிய நிலையில் இதுவரை நிறைவேற்றவில்லை. ஆனால் மத்திய அரசுக்கு அதிமுக அழுத்தம் கொடுத்ததால் 125 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது எனவும், மத்திய அரசை திமுக அரசு குறை கூறியே தமிழகத்திற்கு எந்த நிதியையும் பெற்று தரவில்லை எனவும், அதிமுக கூட்டணி வரும் தேர்தலில் வெற்றி பெறும் எனவும், சிறுபான்மையினரை திமுக ஏமாற்றுகிறது எனவும், அதிமுக ஆட்சியில் எந்த சாதி சண்டைகளும் இல்லை எனவும் கூறிய அவர், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், ஸ்டாலின் ஆட்சிக்கு பை பை எனவும், அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு மற்றும்
தைப்பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு, ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். இங்கே வருகின்ற அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சாமானிய நாயகன் தமிழ்